அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் ஏற்கனவே நேயர்களுக்கு அறிமுகமான யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இப்பொழுது கடமையில் இணைந்திருக்கும் டாக்டர் நாகநாதன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் டாக்டர் நாகநாதன் அவர்களே. வணக்கம். முன்பிருந்த நிலையை விடவும் சாவகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவ நெருக்கடி அதிகரிப்பு என்று ஒரு பத்திரிகை செய்தி முன்பக்கத்திலே வெளிவந்திருக்கிறது. இந்த செய்தியை விட இன்னும் ஒரு பக்கமாக சமூக வலைத்தளங்களினூடாகவும் மக்கள் மத்தியிலும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. அதாவது இன்று சாவகச்சேரி வைத்தியசாலையில் அப்பொழுது 2-3 மகப்பேறுகள் தான் நடைபெற்றன. இப்பொழுது மாதத்திற்கு 20க்கு மேற்பட்ட மகப்பேறுகள் நடைபெறுகின்றன. அர்ஜுனா அவர்கள் அங்கு சென்று செய்த சீர்திருத்தம் என்பது பாரிய அளவில் மக்களுக்கு அங்கே வைத்தியசாலை நடவடிக்கைகளை மேம்படுத்தி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த வைத்தியசாலைக்கு கடமையாற்றுவதற்கு இப்பொழுது அழைக்கப்பட்டிருப்பதன் காரணத்தையும் சொல்லுங்களேன். பத்திரிகைகளில் வெளியாகின அத்தனை விடயமும் அவர்கள் உறுதிப்படுத்திய விடயங்களும் மற்றது அந்த விடயங்கள் தொடர்பாக உண்மையான விடயங்களைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நான் இந்த விடயத்தில் பத்திரிகைகளில் வந்த விடயங்கள் இல்லை, அப்படியே நாம் உண்மையான விடயங்களாகவே எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 2 விடயங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒன்று, மகப்பேற்று இந்த தரவுகள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கின்று. அது ஒரு அந்த அவர்களுடைய முகநூலிலும் அந்த தரவு வந்திருக்கிறது. அங்கே என்னவென்றால், ஒரு இது மகப்பேற்று நிபுணர் ஒருவர் கடமையாற்ற வந்திருக்கின்றார் விரும்பி. அந்த ஒரு விடயம். இந்த அடுத்த 2வது விடயம் மருத்துவர்கள் பலர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டினாம். மற்ற இதுல 4 மருத்துவர்கள், மொத்தம் 6, 2 நிபுணர்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறோம். இப்படியான விஷயங்கள் நடக்கிறதால என்ன நடக்கண்டா, அதிண்ட சேவை மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவர்கள மெயின் பிரச்சனை அவர்களை அறியாத ஒரு பயம் உண்டு. என்னண்டா, இவர் ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா, இப்படி ஒரு பயத்தை வைத்துக் கொண்டுதான் எல்லாரும் அந்த இதுல போறோம். மற்றது இன்னொரு பக்கத்துல பார்த்தா, இங்க வர வேண்டிய மருத்துவர்களும் வர்றதுக்கு பெருசா விரும்புகிறார்கள் என்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்ப அவர்களும் இன்டிரெக்டாக ஏன் நாங்கள் ஒரு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைக்கு சிக்குவதற்கு எவரும் விரும்பவில்லை. வைத்தியர்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்வார்களாக இருந்தால் அர்ஜுனா அவர்களுக்கு பயப்படுவதோ அல்லது இவரால் பிரச்சனை வரும் என்று பயப்படுவதோ என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், இதுவரையில் 18, 19, 20 வழக்குகள் மொத்தமாக இப்பொழுது அவருக்கு எதிராக இருக்கிறது. அதில் அதிகப்படியானவை சாவகச்சேரி மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலை போன்றவற்றின் வைத்தியர்கள் இவரால் மானபங்கப்படுத்தப்பட்டவர்கள் தான் அதிகமாக, மற்றும் இவருடைய குற்றச்சாட்டுக்கள் பொய் என்கின்ற வகையிலேதான் வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதாக அறிய கிடக்கிறது. அது வழக்கு என்பதனால் அவற்றை வெளியிலே சொல்லக்கூடாது என்று யாருமே அதை வெளிப்படுத்துகிற நிலையில் இல்லை. அத்தனை வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. அதே வேளையில் இவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளில் சாதாரண ஒரு குற்றமாக அல்லது சாதாரண ஒரு விடயமாக இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் பிணையில் விடுதலை செய்யப்படுவார். இவர் 14 நாட்களுக்கு மேலாக பிணையில் வெளியில் செல்ல அனுமதிக்காத அளவு இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்படி என்றால் இவர் சொன்ன தகவல்கள், வைத்தியர்களை பற்றி குற்றாட்டிய குற்றச்சாட்டுக்கள், மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்திய விடயங்கள் தவறானவை என்றுதான் கருத வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஏன் வைத்தியர்கள் இவருடைய செயல்பாட்டை கண்டு அல்லது இவருக்கு அஞ்சுகிறார்கள், இவரால் பிரச்சனை என்று ஏன் நினைக்க வேண்டும் என்று கேட்கிறேன். என்னன்னா, இதுல இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றது ஒரு விடயம். அதை விட இந்த முகநூல்களும் யூடியூப்களும் அதிண்ட கொமெண்ட் எழுதுறவியல் ரசிகர்கள் அப்படியான ஒரு பக்கத்தை பார்த்தால் அவர்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் தெரியாதவர்கள் கூட
மேலே இருக்கிறவர் எழுதுறத பார்த்துட்டு இவர் சேறை அடித்து விட்டார் என்றால் அவர் அதை விட டபுள் சேறை எடுத்து அடித்துட்டு போற ஒரு குணம் இருக்குது. மற்றது இன்னொரு விஷயத்துல நாங்க பார்த்தோம், ஒரு ஆள் லைக் அடிச்சார் என்றால் அவருக்கு கீழே வந்தவர் இப்படி அடிச்சிட்டாருன்னா அவருக்கு டபுள் லைக் அடிக்கிற குணங்கள கூட இருக்குது. அப்ப ஒரு கேவலப்படுத்தணும் என்றால் அந்த எங்களுடைய சமூகத்தின் ஒரு போக்கு அப்படி இருக்கிறது. மற்றது 90க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சிந்திக்கிற திறமையும் இல்லை, யோசிக்கிற திறமையும் இல்லை, அதே வேளை வாசிக்கிற ஆற்றலும் குறைவு. அப்ப இதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் இன்னொரு பக்கத்துல மிகப்பெரிய அளவில் விரக்திகள்ல இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. மருத்துவத்துறையால ஏதாவது ஒரு மரணத்தை சந்திச்சிருப்பார்கள் அல்லது ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கின்றவர்கள் ஒரு விரக்திகள் இருப்பினாம். அப்ப அப்படியான விரக்திகள் கடுமையாக ஒரு அதிர்ந்த திரட்டுக்களை சேர்ந்தவர்கள் ஒரு இதா இருக்கிறீனா. அப்ப இவர்கள் ஒரு நீங்கள் சொல்வது உண்மை. அதாவது இந்த சமூக வலைத்தளங்களும் அதை பயன்படுத்துபவர்களும் அதன் மூலமாக தவறான பொய்யான செய்திகளுக்கு உற்சாகத்தை உத்வேகத்தை வழங்குகிற செயல்பாடுதான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட இந்த வைத்தியர்களை பற்றி சொன்ன விடயமோ அல்லது வைத்தியர்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகளோ ஒரு நிலைக்கு வருகிற பொழுது இந்த உண்மைகள் வெளிவரும். இப்பொழுது சற்று கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வெளிவரத் தொடங்கினாலும் சிறு சிறு தவறுகளை பெரிதாக ஊதி பெருப்பித்து தனிப்பட்ட காழ்ப்பை டாக்டர் அர்ஜுனா வெளிப்படுத்தியதற்கு இலக்கானவர்கள் மௌனமாக இருப்பதும் ஒரு விதத்திலே இதற்கான ஒரு நிலையாக இருக்கும் இல்லையா? அதாவது அவர் பொய் சொல்லுவார், அது பொய் என்று சொல்லி வழக்க மட்டும்தான் போடுவார்களே தவிர அந்த வைத்தியர்கள் அத்தனை பேரும் பிளந்து அந்த துறையை காப்பாற்ற வேண்டும், அந்த துறையினுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற செயல்பாடுகளை செய்வதற்கு ஏன் வைத்தியர்கள் தயங்குகிறார்கள் டாக்டர்? இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட பணிப்பாளர் முன்னிலைக்கு ஏன் வந்தார் என்ற இடத்துல ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. இப்ப தொண்டர்கள் விடயத்துல ஒரு இதான இது வந்தது, தொண்டர்கள் சுகாதார தொண்டர்கள் தொடர்பாக. அதாவது அந்த சுகாதார தொண்டர்கள் விடயத்துல நடந்த விடயம் என்னென்னா, இப்ப நாங்கள் ஒரு தொண்டராசிரியர்கள் விடயத்தை வச்சு உதாரணத்தை வச்சு பார்த்தா, தொண்டராசிரியர்களுக்கு ஏன் நீ நியமனம் கொடுக்கவில்லை என்று நாங்கள் ஒரு பள்ளிக்கூட படலையே போய் ஆட்டுற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது. அப்ப பள்ளிக்கூட படலையே போய் ஆட்டினா அது இந்த பிரின்சிபல் என்ன செய்யணும், இவர் தேவையில்லாம என்னுடைய படலையை ஆட்டுகின்றார், எனக்கு ஏன் இவர் பிரச்சனை தருகிறார் என்று இது வரும். மற்றது இப்ப அவருக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக மாறுது, அவருக்கு ஒரு தலைவலியாக மாறினதால் தான் அவர் அந்த விடயத்துக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறார். இப்பொழுது நானும் நீங்களும் பேசுகிற விடயத்தை பார்க்கிறவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளம் தமிழ் அடியான் பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே பார்ப்பவர்கள், நான் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு அல்லது நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக மருத்துவ மாஃபியாவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று ஒரு முத்திரையை குத்தி அதற்கு பிறகு என்னுடைய உயரம், நீளம், நிறம், கட்டை, என்னுடைய வருமானம், போக்குவரத்து, என்னுடைய குடும்பம், பின்னணி எல்லாவற்றையுமே விமர்சிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த அளவு தராதரத்தோடு தான் இந்த சமூக வலைத்தளம் இன்று மிக கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். ஆனாலும் கூட தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு மூத்தவர்கள் என்கின்ற முறையில் இந்த துறையில், ஊடகத்துறையில் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய விடயங்களை கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த விமர்சனங்களை புறம் தள்ளி நாங்கள் பேசுவோம். டாக்டர், நீங்கள் குறிப்பிட்ட அந்த அல்லது இந்த தொண்டர் இந்த விடயம் எது எப்படி ஆள விடயமாக இருந்தாலும் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய அணுகுமுறை தான் எம்எஸ் ஆக வருகிற பொழுது ஒரு அதிகாரத்தோடு அங்கே இருக்கின்ற தன்னுடைய சகபாடிகளோடு 2019 ஆண்டு விட்டு சென்ற சண்டையை மீண்டும் கிளப்பி அதை மக்கள் மயப்படுத்தி மக்கள் பிரச்சனைக்குள் அதை செருகி ஒரு நாடகம் ஆடி அவர் வெற்றி கண்டிருக்கிறார். அதே செயல்பாட்டைத்தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததற்கு பின்னரும் இந்த நோயாளிகள், அதாவது உதவியாளர்கள் விடயத்தை கையில் எடுத்தார். இந்த உதவியாளர்கள் விடயம்
ஒரு வாலண்டியராக அங்கே வேலைக்கு போகிற பொழுது கடந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பலருடைய வேண்டுகோள்கள், பல அழுத்தங்களினால் அவர்கள் ஒரு நம்பிக்கை, தங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த வேலையில நீங்கள் ட்ரெயின் பண்ணப்படுவதன் மூலம் நாங்கள் செய்கிறோம், ஆனால் அதை சட்ட ரீதியாக கடிதம் வாங்கி கொண்டு நான் உங்களை அடிமையாக வைத்திருக்க போகிறேன், அடிமை சாசனம் எழுதித்தாருங்கள் என்று செய்யப்படவில்லை என்பது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்கிறேன், குறிப்பாக டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சுகாதார சேவையை மேம்படுத்த வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நிலையிலே பொது வைத்தியசாலைகள் இன்று தரம் கெட்டவை, அல்லது அங்கே எந்த விதமான சேவையையும் பெற முடியாது, அங்கே போனால் இறக்க வேண்டித்தான் வரும் என்கிற பொழுது இவரும் மருத்துவ மாஃபியாவுக்கு பின்னணியிலே செயல்படுகிற ஒரு கருவியாக பார்க்கலாமா? அதாவது எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கோ என்று சொல்லுகிறாரா என்று சிலர் விமர்சித்தார்கள், கேட்டார்கள். அதை நான் உங்களிடம் நேரடியாக கேட்கிறேன். இல்ல, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்னண்டா, ஒரு குறித்த வருடங்களின் முன் எட்கா என்ற ஒரு உடன்படிக்கை எழுதப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் இந்திய மருத்துவர்களை இலங்கைக்குள் நுழைப்பது என்ற ஒரு பொறிமுறை இருந்தது. அப்ப இந்த பொறிமுறையை இந்திய மத்திய புலனாய்வு நகர்த்துகின்றதா என்ற ஒரு தேவை இருக்கின்றது. இங்கே முழு அளவில் வைத்தியசாலைகளை, அதாவது அரச வைத்தியசாலைகளை தட்டம் இழக்க செய்கின்ற ஒரு பொறிமுறையைத்தான் இந்த குறித்த போராட்டத்திற்கு ஊடாக நகர்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு வேதனை இருக்கின்றது. இந்த விடயத்தில் தான் இந்த மருத்துவமனையை, சாவகச்சேரி மருத்துவமனையை எப்படி மீள கட்டமைப்பது என்ற விடயத்துக்காகத்தான் நான் அங்கே முக்கியமாக அங்கே பணியாற்றுவதற்கு சென்றிருக்கின்றேன். டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் நல்ல சேவை செய்கிறார், எல்லாரையும் கேள்வி கேட்கிறார். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக வந்து மாவட்ட சபை அமர்வுகளிலே அமர்ந்து அட்டகாசம் பண்ணுகிறார், கேள்விகள் கேட்டார், துளைத்தெடுத்தார், வறுத்தெடுத்தார் என்ற தலைப்புகளோடு செய்திகள் வருகிறது. ஆனால் அத்தனை செயல்பாடுகளிலும் ஒரு நேர்மைத்தன்மையும் உண்மையான விடயமும் வெளிப்படுத்தப்படவில்லை. நாங்கள் இந்த வைத்திய உதவியாளர்கள் தொண்டர் அடிப்படையில் வேலை செய்தவர்களுடைய விடயத்தை சற்று உங்களோடு தகவல் அறிந்தவர் என்ற முறையிலே ஆராயலாம் என்று நம்புகிறேன். கடந்த 26 நவம்பர் மாதம் 26 இந்த உதவி பணியாளர்களாக வேலை செய்தவர்களில் ஒரு தொகுதியினர் கொழும்புக்கு சென்று ஜனாதிபதியை சந்திக்க முயற்சி செய்து, அதற்கு பின்னர், அதாவது புதிய அரசாங்கத்தினுடைய புதிய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச அவர்களை சந்தித்தீர்கள். குறிப்பாக உங்களோடு சேர்ந்து இந்த சுகாதார பணியாளர்கள் ஒரு சிலரும் வந்திருப்பதை படங்களின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார், அல்லது அமைச்சரோடு பேசிய அந்த பேச்சுவார்த்தையின் முடிவு? प्राइमरी हेल्थ क्या है बट நிறைய செய்ய போனோம். அப்போ எல்லாரும் சின்ன சின்ன இடங்களெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி செய்ய போனோம். ஜாஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறான் வேகன்சிஸ் தான் கொண்டாயிருக்கு. நீங்கள் நீங்கள் கொடி பிரமாணம் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் வேகன்சிஸ் தான் இருக்குது. தாங்கள் எங்களுக்கு இறுதியாக அமைச்சர் சொன்னது, அவ்வளவு நீங்கள் போகாதீங்க வேலைக்கு. நீங்கள் வேலைக்கு போனீங்கள் என்றால் உங்களுடைய அங்க ஆஸ்பத்திரிக்கு போற வரவு அவைக்கு தங்களோட தேவையை நிவர்த்தி செய்ய போதுமானது. ஆகவே கார்டர்ஸ் வேணும், தங்களுக்கு ஆக்கள் இல்லைன்னு எங்களுக்கு ஆரம்பிக்க மாட்டோம். நீங்கள் போகாம விட்டால்தான் அங்க ஒரு வேக்கன் வர அவை எங்களுக்கு லெட்டர் அனுப்பணும். நீங்கள் வேலைக்கு போகாதீர்கள், நாங்கள் புதிய கார்டரை கேட்கிறோம், புதிதாக வேலைக்கு அமர்த்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் வருகிற காலங்களிலே எடுப்போம், இப்பொழுதுதான் நாங்கள் அமைச்சை ஆரம்பித்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டு அவர்களை அனுப்பியிருந்தார். அது ஒரு தொகுதியினர். அவர்களோடு ஒரு சமூக செயற்பாட்டாளர் சென்று மொழிபெயர்ப்பாளராக கலந்து கொண்டதையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இவற்றையெல்லாம் மக்கள் மறக்கிறார்கள். ஆனால் அந்த தொகுதி, அந்த தொண்டர்களுக்குள்ளேயே இரு பிளவுகள் உருவாகி இருக்கிறது. ஒரு பிரிவினர் வைத்தியசாலை பணிப்பாளர்களுடைய விடயங்களுக்கு அனுசரித்து செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். இன்னொரு சாராரை
சிலர் அவர்களை வித்தியாசமான வழிக்கு கொண்டு சென்று தாங்கள் அதில் பலன் அடையலாம் என்று குறிப்பாக அர்ஜுனா அப்படியான ஒரு செயல்பாட்டை செய்து இந்த 28 பேரை கொழும்புக்கு அழைத்து அவர்களுடைய செலவிலே தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இவர் அங்கு சென்று அமைச்சரை சந்தித்து பேசியதை சிங்களம் தெரிந்தவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். அங்கே நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படவில்லை. அதே வேளையில் இந்த சுகாதார பணியாளர்கள் தரம், அதாவது அதற்கான வெற்றிடங்கள் அறிவிக்கப்படுகிற பொழுது தரமானவர்கள் அல்லது அதற்கான குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியைத்தான் அவர் சொல்லியிருந்தார். அதை இவர் உங்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று உறுதிமொழி வழங்கியதாக ஊடகங்களின் ஊடாக அவருக்கு ஜால்ரா பாடுகிற ஊடகங்கள் அப்படி சொன்னன. இந்த அளவுக்கு மக்கள் ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்திலே பின்னேரம் 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையும் வேலை செய்யறதுக்கு 35 பேருக்கு வேலை அவர் எடுத்திருக்கிறாராம். 25,000 40,000 சம்பளமா? இதைத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரை போய் சுகாதார அமைச்சரை போய் சந்தித்து தனக்கு டாக்டர் சத்யமூர்த்தி மீது இருக்கக்கூடிய காழ்ப்பை கொட்டி தீர்த்து அவரை ஒரு சரியான செயல்பாடு செய்யாதவர் என்ற செய்தியை அமைச்சருக்கு சொல்லுகிற விடயத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்றுதான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை டாக்டர்? இந்த விடயத்துல அடுத்த இந்த இவர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பது என்ற ஒரு விடயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப புலம்பெயர் தேசத்தில் இனி பணம் வசூலிக்க முடியாது என்ற ஒரு சிக்கல் உருவாகிவிட்டது. அதாவது இனி காசு கொடுப்பதற்கு இவர் விரும்ப மாட்டார்கள். அதே நேரம் கொடுத்த காசை கேட்டு வழக்கு போடுவதற்கான அளவில் இருக்கின்ற ஒரு நிலைமையில் அடுத்த கட்டமாக அந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவைகள்ல காணிகளை எப்படி அமர்த்துவது, அதாவது அதற்கு கள்ள உறுதி முடிப்பதோ ஏதோ ஒரு பொறிமுறையை உருவாக்கி கொள்ளலாம். அப்படி ஒரு பொறிமுறையை உருவாக்கி அங்கே சிறுவர் பூங்கா போடுவது அப்படியான வேலைகளை செய்வது மட்டும்தான் அந்த நோக்கமாக இருக்குமே ஒழிய இவர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பது, இவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது, இவர்களுக்கு என்ற ஒரு பெரிய ஒரு பொறிமுறை அங்கே அமையாது. இன்னொரு விஷயம், இவர்கள் மருத்துவ மாஃபியா வாங்கிவிட்டதா என்று ஒரு 4-5 பேர் தான் கதை சொல்லுகிறார்கள். ஆனால் நான் சொல்லுகின்ற விடயங்களில் இருக்கின்ற கனதி நான் வாங்கப்பட்டவனாக அவர்கள் கருதுவதற்கு இல்லை. ஒரு விடயத்தையும் நீங்கள் மட்டுமல்ல டாக்டர் நாகநாதன், நாங்களும் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உண்மைகளையும் ஒரு போலித்தனமான செயல்பாடுகளையும் மக்கள் ஏமாற்றப்படுகிற ஒரு நிலையை, அதாவது இந்த வேலை செய்கிற விஷயங்களோ அல்லது செய்கிற அத்தனை விஷயங்களையும் மக்களுக்காக செய்கிறேன் என்ற பெயரில் தனிப்பட்ட காழ்ப்புகளை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், எந்த உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், சாதாரணமாக இவருக்கு பின்னால் இரவு பகலாக திரிந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அந்த இளைஞர்களுடைய வயிற்றிலும் அடித்த அளவு செயல்பாடுகளை ஒரு பக்கம் அவர் செய்து கொண்டு போக, இன்னொரு பக்கம் அவரை ஆதரிக்க, இல்லை அவர் வந்ததால தான் இவ்வளவு நடக்குது, அவர் தான் சரியானவர், இவர்கள் அவருடைய செயல்பாட்டிலே எரிச்சல் பொறாண்மை அடைகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் ஒரு வைத்தியராக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய இந்த பயணம் என்பது பயணிக்கின்ற முறையிலும் இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம், ஊழலை ஒழிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் வந்திருக்கக்கூடிய நிலையிலும் இந்த தனி மனித காழ்ப்பை வெளிப்படுத்துகிற செயல்பாடுகளை நிறுத்துவதற்கு வைத்திய சங்கமோ அல்லது வைத்தியர்களாக நீங்களோ ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீர்களா? எங்களுக்கு இதுக்குள்ள எல்லாம் போக விருப்பம் இல்லை, மரியாதை போகும், இவனோட போய் நின்று நாங்கள் சண்டை பிடிக்க இயலாது, நாங்கள் ஒதுங்கி போவோம். இப்படி ஒதுங்கி போறதுனால தானே சேத்துக்குள்ளே பிணைந்து விட்டு வந்த பன்றிகள் தெருவிலே வருகிறது. குளித்து விட்டு கோயிலுக்கு போறதுக்கு குளித்து விட்டு ஒரு யானை வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இதுகள் சேரோடு வருகிறது என்று விட்டு அந்த யானை ஒதுங்கி நிற்கிறது. உடனே அந்த பன்றிகள் எல்லாம் சிரித்து கொண்டு, பார்த்தீங்களோ நாங்கள் வாரம் என்று தெரிஞ்ச உடனே யானை ஒதுங்கிட்டுது என்று சொல்ற அந்த கதை மாதிரி நிலையிலே தான் வைத்தியர்கள் நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த யானை மாதிரி இது பன்றி
சேத்தோடு இருக்கிறது, நாங்கள் ஒதுங்கி இருப்போம் என்று போகிற பொழுது பன்றி தான் இன்றைக்கு கூடிவிட்டது. இப்ப எல்லாரும் அப்படித்தான் பூர்ணம் என்றதுக்காக இந்த விடயத்துல இன்னொரு நகர்வைத்தான் செய்ய வேண்டும். ஏற்கனவே இவருடைய நகர்வை கூட தீர்மானித்த எனக்கு இந்த நகர்வை தீர்மானிக்க முடியாது என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அடுத்த கட்டத்துக்கு இந்த சுகாதாரத்துறையை எப்படி மாற்றுவது என்பதற்கான பொறிமுறையைத்தான் நான் செய்து கொண்டு போகின்றேன். இந்த உதவியாளர்கள், நோயாளர்களுக்கு உதவி வழங்கக்கூடிய இத்தனை பேர் அங்கே தொண்டர் அடிப்படையில் கடமையில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஏதோ விதமாக கொஞ்சம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இன்னொரு பக்கமாக சிலர் என்னிடம் கேள்வி கேட்டார்கள், இந்த தொண்டர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அங்கே அந்த வைத்தியசாலையிலே பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருக்க? உண்மையில் இப்ப ஒரு சம்பவம் இப்ப ஒரு பெண்ணை ஒரு மருத்துவர் சோதிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஒரு பெண் கட்டாயம் தேவை, ஒரு செப்ரோன். அப்ப அந்த இதுக்கு அங்க ஓட் ரவுண்ட்ல நிக்கிற நர்ஸ் தான் கொண்டு இயலாது, அப்படி நியாயமான பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல இப்ப இதுக்கு ஒரு ஆணை வச்சு கொண்டு சோதிக்க இயலாது. இது ஏற்கனவே ஒரு மன்னர்ல ஒரு சம்பவம் ஒன்று வீடியோ ஒன்று, ஒரு நபர் ஏதோ ஒரு பொம்பளையில அந்த தோசை தடவின மாதிரி ஏதோ ஒரு இனிமேல் இல்லை என்ற ஒரு கொச்சியான வீடியோவை அந்த மருத்துவர் தான் வெளியிட்டு இருந்தார். ஒரு மிகவும் கொச்சியான இது, ஒரு செப்ரோனோ இதோ இல்லாமல் ஒரு பெண்ணை ஒரு மருத்துவருக்கு கதைச்சு கேட்கறதுக்கு கூட இல்லாத நிலைமை. சரி, தொண்டர்களை வைத்து இத்தனை தொண்டர்கள் வேலை செய்தார்கள், அவர்கள் மனம் வந்து வந்தார்கள், அவர்கள் அடிமைகளாக அடக்கி அடித்து வைத்து வேலை செய்யப்பட்டவர்களாக தெரியவே இல்லை. அவர்கள் தங்கள் விருப்பத்திலே தான், தங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலே வந்தார்கள். அங்கே சொல்லுது போல 3 மாதம் வேலை செய்து போட்டு வேறொரு வேலை கிடைச்ச உடனே போகிறார்கள். அந்த சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது. அந்த முடிவை எடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் தான். இந்த தொண்டர்களும் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் டாக்டர் சத்தியமூர்த்தியை தாக்குகிற தாக்கத்துக்கு உறுதுணையாக சில விஷயங்களை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். நான் கேட்கிறேன் உங்களிடம், அவர்கள் வலுக்கட்டாயமாக வேலை வாங்கப்பட்டார்களா? இப்ப இவர் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வேலை எடுத்து கொடுத்துட்டு தான் ஏதோ டாக்டர் வைத்தியசாலையில் வேலை எடுத்து கொடுத்த மாதிரி படம் காட்டி கொண்டு தெரிகிறார். நான் கேட்கிறேன், அந்த வேலை அந்த தொண்டர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் பாதிக்கப்படுவது நோயாளிகளாகத்தான் இருந்திருக்கும். அதைத்தான் நான் உங்களிடம் மீண்டும் கேட்கிறேன். மக்கள் தான் 100 வீதம் பாதிக்கப்படுவார்கள். அதாவது நோயை நிர்ணயம் செய்யக்கூட மருத்துவர்களால் முடியாத ஒரு நிலைமை உருவாகும். இப்பொழுது இந்த தொண்டர்கள் வேலை செய்யாமல் இருந்திருந்தால் இப்பொழுது இருக்கிற நிலையை விட மோசமான நிலையில் மக்கள் பராமரிப்பு இருந்திருக்கும். அரசாங்கம் கவனிக்க போறதில்லை, அரசாங்கம் காடருக்கு ஆட்களை வேலைக்கு அமர்த்தவில்லை. ஆகவே இங்கே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுவது நியாயமானது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு பிரின்சிபலை வந்து தொண்டராசிரியருக்காக ஒரு பாடசாலை பிரின்சிபலை வந்து குற்றம் சாட்டியலாது, அதே நேரம் ஒரு வலய கல்வி பணிப்பாளரை போய் குற்றம் சாட்டியலாது. அது வந்து அமைச்சின் பிரச்சனை, அரசின் பிரச்சனை. அதுதான் உண்மையான விஷயம். அப்ப இது மூடி மறைத்து ஒரு இதான பொறிமுறையை உருவாக்கி கொண்டு போறாரு. அந்த இது வந்து மக்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான தீனியா கிடைக்குது. ஐயோ, 170 பேரின் குடும்பம், 170 பேரின் கண்ணீர், 170 பேரின் அப்படி ஒரு பெரிய ஒரு இதோண்ட கொண்டு வந்து அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள கட்டாயமா அடிக்கப்படுற விடயம் சென்டிமெண்ட்டுக்குள்ள தான் அட்டி விடலாம். ஒரு 10 துளி கண்ணீரை நாங்க 170 பேரின் விடயத்துல ஒரு 10 துளி கண்ணீரை போட்டோம்னா அங்கால பார்த்து கொண்டிருக்கிறவையில இருந்து ஒரு 500 துளி கண்ணீர் விழும். சரி, இப்படித்தான் உலகம். நாங்கள் எமோஷனல். டாக்டர் நாகநாதன், நீங்களும் பல திட்டங்கள் எப்படி இந்த விடயங்களை எல்லாம் சீர்படுத்தலாம் என்று செயல்பாடுகளுக்கு வடிவம் கொடுத்து கொண்டு நீங்களும் நீண்ட காலமாக பலவிதமான நகர்வுகளை செய்திருக்கிறீர்கள். நான் உங்களோடு கடந்த முறை பேசுகிற பொழுதும் நீங்கள் அதை குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்களாக இருந்தால் இந்த வைத்தியத்துறையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அங்கே ஒட்டுமொத்தமாக வைத்தியர்கள் எல்லோரும் சரியாக நடந்து கொண்டார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாத நிலை இருக்கும். அதாவது நிர்வாகம் வேலை நேரத்தில் போய் பிரைவேட்டில் வேலை செய்கிறது மாதிரியான செயல்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம்.
ஆனால் அவற்றை நீங்கள் அவதானித்திருந்தால் அது மக்களுக்கு பாதிப்பை தருகிறது என்ற மக்கள் கரிசனை உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் அதை எப்படி நிவர்த்தி செய்திருப்பீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்களேன். மக்களுக்கு அப்படி என்றாவது புரிய வைப்போம். இப்ப சமைச்சேரி வைத்தியசாலையில கூட கணனிமயப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ ஒரு மருத்துவர் எத்தனை பேஷண்ட் பார்க்கின்றார், ஒரு மருத்துவர் ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளவு நிமிடம் ஒதுக்குகின்றார் என்றது கூட அந்த விடயத்தில் கவனிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப ஒரு நாள்ல எத்தனை பேஷண்ட் பார்க்கின்றார் என்றது பெரிய ஒரு விடயம். அப்ப அவர் அந்த பேஷண்ட்டுக்கு எத்தனை நிமிடம் ஒதுக்குன்றார் என்றது இருக்கும், அவர் எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்திருக்கிறார் என்றதுக்கும், எத்தனை மணிக்கு வேலையை விட்டு போயிருக்கிறார் என்ற வேலைக்கு அந்த பேஷண்ட் பார்க்கறத நிப்பாட்டி இருக்காரு என்றிருக்கும், பிறகு திருப்பி எத்தனை மணிக்கு பார்த்திருக்கிறார் என்றிருக்கும். அப்ப எல்லா விடயங்களும் அவருக்கு இதை பண்ணி கொண்டு போயிருக்க ஆன்லைனுக்கு ஊடாக ஒரு இதை கொண்டு என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு அவர்களை அந்த செப்பன்னுறதுக்கான ஒரு வழி ஒன்றை உருவாக்கலாம். இப்ப யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நேற்றிலிருந்து அல்லது கடந்த வாரத்திலிருந்து இந்த 170 பணியாளர்களும் வேலைக்கு போகாத நிலை ஒன்று ஏற்பட்டால் அல்லது அவர்களுக்கு சிறுவர் பூங்காவில் வேலை எடுத்து கொடுத்தால் யாழ்ப்பாண வைத்தியசாலையின் நிலை என்ன ஐயா? மக்களுக்கு பரிதாபம் ஒன்று ஏற்படும். என்னென்றால் மக்கள் மிகப்பெரிய வேதனையை சந்திக்கிற ஒரு நிலைமை வரும். மற்றது இன்னொரு பக்கத்துல வேலைய இன்னொரு அடுத்தடுத்த கேட்டகரிக்கும் அங்க வேலை செய்கிறவருக்கான லோட் கூடும். அப்ப அங்க வேலை செய்யறவருக்கான லோட் கூட அவர் என்ன செய்வார், அவர் சிக் லீவ் அடிப்பார். அவர் சிக் லீவ் அடிச்சு அப்படியெல்லாம் போயிருக்க அந்த நிறுவனம் கொலப்ஸ் ஆகுறதுக்கான ஒரு பொறிமுறையாகத்தான் அதை மாறும். அப்ப இங்க ஒரு இந்த இந்தியாவுண்ட ஒரு பொறிமுறைக்கு கீழே இயங்கினால் அரச வைத்தியசாலைகளை தரம் இழக்க செய்யறதுக்கான ஒரு பொறிமுறையை மிகப்பெரிய அளவில் நகர்த்துவதாயிருந்தால் இப்படி ஒரு சின்ன கேட்டகரியை தன்வசம் ஈர்த்து முற்றுமுழுதாக இது பண்ணினாலே இங்கால அப்படியே கொலைப்ஸ் ஆக்கலாம். அப்ப இது ஒரு விஷம பொறிமுறை தான் நடக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல மனிதர், ஒரு நேர்மையான மனிதருக்கான இதே இல்லை, சமிக்கையே இல்லை. இந்த மருத்துவ மாஃபியா என்பது மருத்துவ சங்கம், அதாவது வைத்தியர்கள் சங்கம் அதுதான் மெயின் மாஃபியா என்று குறிப்பிடுகிறார்கள். வைத்தியர்களுக்கான வைத்திய சங்கத்திலே அநேகமாக எல்லா வைத்தியர்களும் அங்கத்தவர்களாக இருப்பீர்கள். இந்த வைத்திய சங்கம் இப்படியான அவதூறு பரப்பல் அல்லது இப்படியாக வைத்தியர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பது, வைத்தியசாலையினுடைய செயல்பாடுகளுக்கு பங்கம் விளைவிக்கிற செயல்பாடுகளில் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை. ஏன் அப்படி? இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றது ஒரு விடயம். ஆனால் அந்த வைத்திய சங்கத்தின் தலைவர் ஆக இருப்பவர்கள் கூட வெளியில சத்திர சிகிச்சை செய்வது குறைவு. வெளியில சத்திர சிகிச்சை செய்தா மிகப்பெரிய அளவில் காசு வாங்கலாம். ஒரு சத்திர சிகிச்சைக்கு 6 லட்சம் கூட வாங்கலாம். சில சத்திர சிகிச்சைகளுக்கு 18 லட்சம் வாங்கலாம். இப்படியான சத்திர சிகிச்சைகளை கூட ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் செய்கிறீங்க. மற்றது இவர் ஏதோ இந்தியா பாகிஸ்தான் போர்டர்ல நிக்கிற ராணுவம் மாதிரி தான் மருத்துவர்களை மக்கள்கிட்ட ஒரு விஷம பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் இதுல நிக்கிற ராணுவம் மாதிரி அப்படியே இதை பிடிச்சு கொண்டு நிக்கணும். அப்படி இல்லை, 20 நிமிஷத்துக்குள்ள வரலாம், ஒரு எமர்ஜென்சி அட்டெண்ட் பண்ணலாம் கூட சர்க்குலர் இருக்குது. எல்லா மக்கள் மிகப்பெரிய அளவில் திசை திருப்பப்பட்டு ஒரு விஷம பிரச்சாரத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு நச்சு பொறிமுறைக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான மிக முக்கியமான கருவியாக அல்லது ஊடகமாக அவர் பயன்படுத்துவது சமூக வலைத்தளங்கள். அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை, இப்போ அதாவது பொய்யை சொல்லாட்டிலும் மக்களுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறார். நேற்று போய் அமைச்சரை சந்திச்சு போட்டு வாரது, பின்பு அடுத்த நாள் 35 பேருக்கும் 25,000 முதல் 45,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை, இவ்வளவுதான். உடனே அப்ப இதை பார்க்கிற இந்த செய்தியை பார்க்கிறவருடைய எண்ணத்திலே வருவது, அவர் அமைச்சரிடம் போய் கதைச்சது அது தனிய, பேருந்து இங்க வேலை கதைச்சு ஆர்கனைஸ் பண்ணது அது வேற வேலை. இதுல இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொதுவாக்கள் அந்த ஊழியர்கள், அவர்களை வைத்து இவர் ஒரு பொய்யான தவறான தகவலை
கொடுக்கிறார். இதை வைத்தியர்களாகிய நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பொதுமக்களுக்கு நாங்கள் போய் சொன்னால் இப்ப நாங்கள் பிழையானவர்களாக பார்க்கப்படுகிறோம். இன்று ஒரு பதிவை தம்பி தமிழடியான் பெற்றிருக்கிறார். சொன்னதை செய்து காட்டிய அர்ச்சுனா, பணிப்பாளர் கைவிட்டார், அர்ச்சுனா காப்பாற்றினார், மகிழ்ச்சி வெள்ளத்தில் 34 உறவுகள். நீங்கள் இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் டாக்டர்? நல்ல கவர்ச்சியான தலைப்பாக இருக்கிறது. ஆனால் அதுல உண்மை இருக்கிறதான்றதுதான் தெரியவில்லை. ஒரு கவர்ச்சியான தலையங்கத்தை போட்டு இப்படியான ஒரு இதை கொண்டு போறோம். இப்ப பணிப்பாளர் எப்படியான ஒரு செயலை செய்தார் என்ற விடயத்தில ஒரு தெளிவான தகவல் இதுக்குள்ள இல்லை. இப்ப இவர்கள் 2 பேரும் தங்களுக்குள்ள உள்ள ஒரு வாய்க்கால் தகராறு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாய்க்கால் தகராறுகள் ஏன் இவ்வளவு ஊழியர்கள் சிக்குகின்றார்கள்? உண்மையில் இங்கே நடப்பது ஒரு மிகப்பெரிய வாய்க்கால் தகராறு. இந்த வாய்க்கால் தகராறுகள் ஏன் இந்த ஊழியர்களை பதம் பார்க்கின்றார்கள்? 2 பேரும் இந்த வாய்க்கால் தகராறை நடத்தி கொண்டு இதற்கு சுகாதார அமைச்சிடமிருந்து நீதி கேட்பதும், பின்னர் யூடியூபர்களுக்குள்ளாலே மக்களிடம் நீதி கேட்பதும் இதுதான் நடக்குது. இப்ப இவர்களை உண்மையாக இவர்களுக்கு நல்லது செய்வதற்கு மட்டும் சிந்தியுங்கள். இந்த உங்களோட வாய்க்கால் தகராறுக்குள்ள இந்த அப்பாவிகளை வச்சு நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு ஆசைப்படாதீங்கோ. எவருமே இதை தவிருங்கோ. இந்த நீங்கள் மாற்றங்கள் செய்யலாம் என்று சொன்னீர்களே, என்னை பொறுத்தவரையில் இந்த ஊடகம், அதாவது இந்த சமூக வலைத்தள ஊடக பரப்பு என்பது மக்களை மடையர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறது. இதை தெளிவுபடுத்துகிறவர்களை பார்த்து ஏளனம் செய்கிறது. யானையை பார்த்து சேத்தோடு சென்ற பன்றிகளாக பன்றி கூட்டங்கள் அதிகரித்து யானைகள் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறது. இந்த ஒதுங்கி இருக்கிறது சரியா? நான் இன்றைக்கு ஒரு பதிவு பார்த்தேன். ஊக்குவிக்க ஆள் ஊக்குவிக்கிற ஆள் கூட தேக்கு விப்பான் என்று கவிஞர் பாவி சொன்னிய வாசகம் ஒன்றை பார்த்த பொழுது இந்த மாதிரி பொய்யை ஊக்குவிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க இல்ல. இதுல அபிவிருத்தி அந்த தொண்டர்கள்ல எவ்வளவு பேர் இப்ப உண்மையாக அவர்கள வந்தவர்கள்ல அதிகமானவர்கள் ஏதாவது மருத்துவமனை சார்ந்த ஒரு தொழிலுக்குள்ள தாங்கள் போகணும் என்ற ஒரு ஆர்வத்தோட இருந்தவர்கள். சரியோ? அப்ப அது அவர்களுக்கு எல்லோரும் இந்த இப்ப இவ்வளவு காலமாக இவ்வளவு சம்பளத்தில் வேலை செய்தார்கள் என்ற விஷயம் இல்லை. இப்ப நான் படிச்ச காலத்துல தொண்டராசிரியராக இருந்தவர் எனக்கு படிப்பிச்சவையில கூடுதலா பயோ படிக்கையே தொண்டராசிரியர்கள்ட்ட தான் படிச்சிருக்காரு. அப்ப அவர்கள் கூட அவர்களுக்கு மிக குறைந்த ஒரு சம்பளத்துக்கு தான் வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையா அவர்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நான் சம்பளத்துக்காக படிப்பிக்க வர இல்லை, ஒரு அர்ப்பணிப்புக்கு வர்றேன் என்றது. மற்றது அவர்கள நிதி நிலைமை இன்னொரு பக்கத்துல நல்லா இருக்கிறவர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறான். இப்ப வெளிநாட்டுல சகோதரங்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் இப்படி வந்திருக்கிறோம். என்னென்னா கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஜாப் எடுத்துடணும். இப்ப கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஜாப் எடுக்கணும் என்ற தேவை உள்ளவர்கள் தான் இங்க இதுக்குள்ள கூடுதலாக இது பண்ணி இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு இவ்வளவு பேருடைய வறுமை, இப்படி இவ்வளவு பேருடைய வயிற்றில் மண்ணை அள்ளி போட்டு விட்டார்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லிக்க அதுல எத்தனை பேர் உண்மையா வறுமை என்ற ஒரு விஷயத்தையும் தேடி பார்க்கணும். உண்மையிலேயே வறுமையாக அல்லது இந்த வேலைக்கு வேலை செய்கிறதால அங்க வீட்டுல பட்டினி என்று சொன்னால் ஒரு சாதாரண மக்களாக அவர்கள் இந்த டாக்டர் எனக்கு நான் கூலி வேலையாவது செய்து வீட்டில் சரியான கஷ்டம், கூலி வேலையாவது செய்து போறேன்னு போறதுக்கு எந்த தடையும் இருக்கவில்லை தானே ஐயா? ஒருத்தரை குற்றம் சாட்டுகிறது நீங்கள் சொன்னதை போல இந்த வாய்க்கால் சண்டைக்கு இவர்கள் இவர்கள் பொறியாக பயன்படுத்தப்படுகிறார்கள், இவர்கள் தூண்டப்படுகிறார்கள். அவருக்கு எதிராக நாங்கள் போடணும், உங்களை நான் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட வர ஒரு பேஷண்ட்டை பிடிக்கணும். பேஷண்ட்டை பிடிச்சு போட்டால் அந்த பேஷண்ட் சொல்லணும் எனக்கு இவர் காலில் நுள்ளினவர், நான் சொல்ல வைக்கணும். இல்லை என்னன்னா இந்த கூடுதலானவர்கள் இந்த தொண்டர்களுக்குள்ள வர்றவியல்
ஒரு கல்வி ரீதியாக ஏதாவது ஓயலோ ஏதோ ஒன்று வச்சு கொண்டிருந்தா அவைகள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்றால் இதுக்குள்ள வந்துட்டு டக்கண்டு தாங்கள் அதுக்குள்ள இருந்து கொண்டு அந்த பதவியை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு தாங்கள் ஒரு போர்டனாவோ இல்ல வேறு ஒரு அந்த இந்த இது டயட் கிளாக்கோ அப்படியான பதவிகளுக்குள்ள தாங்கள் வேகமா போயிடலாம்ன்றதுக்காக வேற ஒரு இன்டிரெக்டான பாதை. நிச்சயமாக, அதாவது இந்த விடயத்தில் நாங்கள் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த, அதாவது புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு எமோஷனலாக உணர்ச்சி ரீதியாக விடயங்களை பார்ப்பதன் மூலமாக நாங்கள் கூட தவறானவர்களாக பார்க்கப்படுவோம். ஒரு சாதாரண பொதுமக்களாக இந்த விடயங்கள் அத்தனையையும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் நானும் டாக்டர் நாகநாதன் அவர்களும் பேசுவதில் ஒரு சில விடயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள். இல்லையேல் உங்களுடைய பாணி நாங்கள் சார்பானவர்கள், இவர்களுடைய பணம் வாங்கிவிட்டு வருகிறோம், மாஃபியாவுக்கு சார்பாக வருகிறோம், டாக்டர் சத்தியமூர்த்தியை தூக்கி பிடிக்கிறோம், நாளைக்கு அவர் தலைப்பு போட்டு செய்யலாம். இதுல சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால் சும்மா உணர்ச்சிக்கு தலைங்க போடாதங்கோ, இது எங்களுடைய இனத்தின் வலி. இன்று இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளம் இப்பொழுது இந்த தலைப்புகள் ஒருவரை மேன்மைப்படுத்தி அல்லது செயற்பாட்டு ரீதியாக மேன்மைப்படுத்துகிற பொழுது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சுகாதாரத்துறை போன்றன சீரழிகிற நிலை ஏற்படுகிறது. இதை நாங்கள் எப்படி இந்த சமூக வலைத்தளங்களில் செய்யப்படுகிற பிரச்சாரங்கள் அல்லது அதன் மூலமாக ஒரு தராதரம் உள்ள மக்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டார்கள். பலர் யானைகளாக ஒதுங்கி நிற்கிறார்கள். பன்றி கூட்டம் சேறுகளோடு சேரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நிற்பாட்டுவதற்கு ஒரு வைத்தியராக உளவியல் ரீதியாக சில செயற்பாடுகளை செய்ய முயற்சி செய்கிற டாக்டர் நாகநாதன் ஏதாவது உங்களிடம் ஆலோசனை இருக்கிறதா? என்னன்னா இந்த இடத்துல எங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்கள்ல இயங்குறவர்கள் அதுல யூடியூபர்ஸுக்கு அவர்கள் ஒரு குறித்த கல்வி மட்டத்தோட இருக்கிறவர்கள் தான் இருக்கின்றார்கள். மிகவும் வேதனையாகவும் அழுகைக்குரிய விடயம், அவர்கள் தாங்கள் நினைக்கிறது அத்தனையும் சரி என்று நினைக்கின்றார்கள். தாங்கள் இந்த சமூகத்தை தாறுமாறாக நாசமாக்கி விட்டு போனாலும் பரவாயில்லை, இந்த சமூகத்தை நிமித்தத்துக்கு அவைகள் மற்ற பக்கத்தால யோசிக்கிற எண்ணமே இல்லை. மற்ற அவைகள் மிகவும் மந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள். என்னன்னா அவைகளுக்கு வசனம் எழுத மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. அவைகள் சிந்திக்கிற ஒரு விதத்துல சிந்திச்சு போட்டு அப்படியே அடிச்சுட்டு போடணும். உண்மையா இந்த போன 13ஆம் தேதி நடந்த அபிவிருத்தி குழு கூட்டம் அது ஒரு காமெடி மீட்டிங்கா போயிட்டுது. அதுல அந்த அதிகாரிகள் வினைத்திறன் இந்த விடயங்கள் எல்லாம் மிகவும் கேவலமான ஒரு விடயமாக சித்தரிக்கப்பட்டது. ஆனால் அதிகாரிகள் இந்த வினைத்திறன் பற்றி இவர்கள் கூறியதில் அத்தனையும் தவறு. ஒரு SLAS முடித்தவர் தான் ஆளுநர். ஆளுநர் இணைத்தலைவராக செயற்பட வேண்டியவர். அந்த ஆளுநர் கூட மிகவும் வேதனையான ஒரு இதைத்தான் அவருடைய ஒரு அண்மைத்த ஒரு பேட்டி ஒன்றில் பார்த்தேன், தான் இங்கே பார்வையாளராகத்தான் இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த அளவுக்கு ஒரு வேதனை. அதேவேளை இந்த அந்த மீட்டிங்ல சிஸ்டம் எதுவுமற்றது, சிஸ்டத்துக்குள் எந்த அறிவும் இல்லை, சிஸ்டம் ஒரு பித்தலாட்டம் என்கின்ற அளவுக்கு அந்த விடயத்தில இந்த மாகாணங்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பாக இவ்வளவு நிதி தவறி போயிருக்குது, இவ்வளவு நிதி இது பண்ணி இருக்குது என்ற இடத்துல இவர்கள் என்ன நடந்திருக்கின்றால் எப்பொழுது நிதி வருகிறது என்ற விடயத்துல இது இல்ல, தெளிவில்லை. எப்பொழுது அவர்கள் அங்கீகரித்து விடுகின்றார்கள் ஒரு திட்டத்தின் இதுல தெளிவில்லை. இங்கத்திய காலநிலையில ஒரு தெளிவில்லை. எல்லா காலத்திலையும் ரோட்டு போட்டு கொண்டிருக்குமா, எல்லா காலத்திலையும் கட்டிடம் கட்டுப்படுமா, இப்படியான எந்த ஒரு அறிவுமே இல்லை. அப்படி ஒரு நிலைமையில மற்ற மாகாணங்களை பற்றி ஒப்பிட்டு பார்த்துத்தான் கதைத்தாரா? அந்த அறிக்கையை பார்த்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சீங்களா, முதல் 5 பேசும் உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் கேள்விகளையும் கேட்டு அவர்களை மட்டம் தட்டுவதுதான், அங்கே தன்னை ஆளுமை உள்ளவனாக பேசுவது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருந்ததை தவிர அதை சரியாக இன்டர்பிரேட் பண்ணுகின்ற அருகதையும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் ப்ரொஜெக்ட் மேனேஜருக்கு இருக்கவில்லை. அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டையே அவரால் இன்டர்பிரேட் பண்ண முடியவில்லை என்பதற்கு ஒரே ஒரு இடம், பௌதீக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை என்ற ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ராமநாதன் அர்ஜுனா அவர்கள், அதாவது அந்த தலையங்கம் போட்டதே பிள்ளை. அவருடைய பாணியிலேயே சொல்வதாக இருந்தால், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தவர்
இதை பிழையாக குறிப்பிடுகிறார். அதை என்ன என்றதை இப்பொழுது பாருங்கள். அதை இவர்கள் இதுல 25, 50, 75, 100 போடாம முதல் காலாண்டு, 2ஆம் காலாண்டு, 3ஆம் காலாண்டு 50% அந்த அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை, அதாவது அந்த தலையங்கம் போட்டதே பிள்ளை. அதுல என்ன போட்டிருக்கணும்டா, மொத்தமா எழுதப்படுற இந்த 53 ப்ரொஜெக்டுகள்ல முதல் 25 காலாண்டுல இவர்கள் எவ்வளவுக்குரிய ப்ரொஜெக்டை முடிச்சிருக்கிறார்கள் 25 பேத்துக்கு 10க்கு போடணும். பௌதீக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை என்ற தலைப்பு தவறு. இவர்கள் எப்படி போட்டிருக்க வேணும் என்று தான் படித்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை மற்றவர்கள் படித்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோடு ஒப்பிட்டு தவறாக புரிந்து கொண்டு இவர்களுடைய இந்த தரவை பார்க்கின்ற பொதுமக்கள் நினைப்பார்கள், உங்களுக்கு தெரியும் இதுல வேலைகள் எண்ணிக்கை 53 இருக்குது, ஆனால் இங்க கூட்டி பார்ப்போம், அதாவது பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகள் எண்ணிக்கை 10, 12, 22, 30, 52 மட்டும் 53. அப்ப இவர்களுடைய கதையின்படி இந்த 53 வேலைகளும் இப்போது இந்த இதுக்கெல்லாம் முடிச்சிருக்கிறார்கள். அப்படி முடிச்சிருக்கப்பட்டால் நான் கேட்ட கேள்வி, 226 மில்லியன் தானே வந்திருக்கு, 132 மில்லியன் உங்கள்ட்ட செலவழிச்சிருக்கீங்க. அப்ப மிச்சம் நீங்கள் எவ்வளவு? சரியா சொல்ல 94 மில்லியன் நீங்கள் செலவழிக்கல. குறிப்பிட்டது முற்றிலும் தவறான ஒரு வெளிப்பாடு. இதில் போடப்பட்டிருப்பது 53 ப்ரொஜெக்டிலே 10 ப்ரொஜெக்ட் 25% வேலைகள் நிறைவு பெற்று விட்டது. அதற்கு 25% நிதி வழங்கப்பட்டு விட்டது. 50% எதுவுமே நிறைவு பெறவில்லை. 75% 12 31 ப்ரொஜெக்ட் முடிந்திருக்கிறது. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வேலை பௌதீக முன்னேற்றம் பற்றிய அறிக்கை அது. அப்ப அதை அடிப்படையில் ஆக குறைந்த ஒரு தெளிவு கூட இல்லை. அவரிடம் துப்புரவாக இல்லை. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இவ்வளவு ஆராய்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு அவசியம் இருக்கவில்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரே விஷயம், இவ்வளவு காசு ஒதுக்கி இருக்குது, இவ்வளவு திருப்பி அனுப்பிடல. நீங்கள் சொன்னதான் சரி. எப்ப இந்த காசு ஒதுக்கப்பட்டது, காலநிலை என்ன பிரச்சனை, எப்ப அரசாங்கம் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணும், ஃபண்டுக்கு அது அப்ரூவ் பண்ணும். ஏன் நான் பேசிய அதிகாரிகள் எனக்கு சொன்னார்கள், சில நேரம் அமைச்சர் சொல்லுவார், அதை கொஞ்சம் நிப்பாட்டி வைங்கோ, இப்போதைக்கு அதை நிப்பாட்டி வைங்கோ, நாங்கள் சொல்லிக்கல ஸ்டார்ட் பண்ணுங்கோ, அல்லது அதை இப்போ நிப்பாட்டி வைங்கோ, பேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கோ. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியவன் தானே அறிவுள்ள ஒருவனாக செயல்படுபவனுடைய செயல்பாடு. மற்றவனை குற்றம் சாட்டி தான் பெரிய ஹீரோவாகிற செயல்பாட்டைத்தானே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் செய்திருக்கிறார். இதை கைதட்டி வரவேற்கிறவர்களை பார்க்கிற பொழுதுதான் சற்று ஆதங்கமும் வெறுப்பும் ஏற்படுகிறது. அவர்கள் எங்களை திட்டுவார். இல்லை, இதற்கு இருக்கிற சூட்சமம் என்னென்றால், சிஸ்டத்தில் எதுவும் இல்லை, சிஸ்டம் என்பது ஒரு வருங்கோது, சிஸ்டத்துக்கு அறிவே இல்லை என்றதைத்தான் இங்கே கொண்டுவருவதற்கு முனைகின்றார். இது கூட இந்தியாவின் ஒரு பின்னூட்டலாக இருக்கின்றது என்று சிந்திக்கிற அளவில் தான் இருக்குது. இவரை பின்னுக்கிருந்து இயக்குவது என்பது சாதாரணமான வேலை அல்ல. இவர் யாருடைய சொல்லையுமோ யாருடைய சொல்கேட்டு நடக்க மாட்டார். ஆனால் இவரை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் சொன்னது மாதிரியான பலர் இவரை பயன்படுத்துகிறார்கள். இவரை போன்ற ஒரு குழப்பவாதியை மக்களை மாக்களாக ஆக்குகிற செயல்பாடு. இப்ப நாங்கள் எல்லாம் இதை பற்றி கொஞ்சம் ஆழமா போய் இது பிழை, இவர் சொன்னது பிழை, இவர் இப்படி மக்களை ஏமாத்துறார், அந்த ஊழியர்களை வச்சு உங்களுக்கு பொய்யான ஒரு கதையை சொல்றார், அந்த ஊழியர்களின் வேலைக்கும் இந்த அமைச்சரை போய் சந்திச்சதுக்கும் ஒன்றும் இல்லை. அவர் அமைச்சரை போய் சந்திச்சது சத்தியமூர்த்தியை போட்டு கொடுக்கறதுக்கு. அவர் கதைச்ச கதை முழுக்க டாக்டர் சத்தியமூர்த்தி இப்படி செய்து போட்டார். இன்றைக்கு இவ்வளவுக்கு மக்களை ஏமாற்றவும் அவரை தூக்கி பிடித்து எங்களை போன்று உங்களை போன்று குரல் கொடுப்பவர்களுக்கு முத்திரை குத்தி பலர் யானைகளைப் போல சுத்தமாக சைலண்டாக ஒதுங்கி இருக்கிற ஒரு நிலை மாற்றுவதற்கு என்ன வழி டாக்டர் நாகநாதன்? அது இதுக்கு அடுத்த இன்னொரு வழி என்னென்ன, இப்படியான இந்த ஒவ்வொரு திட்டங்களை உருவாக்கி எங்களுடைய அபிவிருத்திகளை செய்கிறது ஒரு வழி. அதே நேரம் மருத்துவ மாஃபியா என்கின்ற விடயத்தை முற்றுமுழுதாக இல்லாமல் பண்றதுக்கான ஒரு பொறிமுறையை நான் கட்டாயம் செய்துதான் தீர்வேன். இப்ப இந்த இடத்துல எல்லோரிடமும் சிந்தனை வறட்சி என்றது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கின்றது. இந்த பேஸ்புக்ல எழுதுறவர்களிடம் கூட சிந்தனை இல்லை. அப்ப இவர்களுக்கு ஒரு காத்திரமான கனதியான ஒரு விடயத்தை தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்.
என்ன என்னுடைய முகநூல்ல வந்து இவர் வாங்கப்பட்டுட்டார், இவர் வீங்கப்பட்டுட்டார் என்றுதான் எழுதுவினமே ஒழிய இவர் சொன்ன கருத்து தவறு, இந்த கருத்து முரண், இந்த கருத்து இதண்டு அவர்களால வாதுறதுக்கு அவங்கள்ட்ட இது இல்ல, சரக்கு இல்ல. உண்மையா அதான் பிரச்சனை. இப்ப இந்த இவர் குத்தலாட்டத்துக்கு தான் எடுத்திருக்கிறார். நீங்கள் சொன்ன விடயம் மற்றும் முழுதான உண்மையான விடயம். பகுத்து உள்ளே அதுக்குள்ளே புகுந்து அதை ஆராய்ந்து இந்த கருத்து பாலசிங்கம் பிரபாகரன் அந்த ரிப்போர்ட்ல இதை சொல்லி இருந்தார், அது உண்மையில பிள்ளை, அர்ஜுனா சொன்னதுதான் சரி. இப்படியான வாக்குவாதங்கள் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். இதை நான் கொஞ்சம் சத்தமாக பேசிவிட்டேன் என்பதற்காக என்னுடைய உயரம், என்னுடைய நிறம், என்னுடைய பின்னணி, என்னுடைய குடும்பம், இவர் அது செய்தவர், இது செய்தவர், இவ்வளவெல்லாம் சொல்லுகிறவர்கள் அர்ஜுனா எவ்வளவெல்லாம் செய்தார் என்று யாராவது பேசுகிறோமா? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று யாராவது பேசுகிறோமா? அவர் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி மக்களுக்கு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை இடித்து சொல்லுவதற்கு ஒரு சிலர் வேண்டும். அதற்கு நீங்கள் முன்வந்திருக்கிறீர்கள். உங்களை போன்றவர்கள் பலர் வர வேண்டும். இன்னொரு விடயம் இருக்கிறது. இவர்கள் வந்து மருத்துவ மாஃபியாவை அழிக்க போகின்றோம், உடைக்க போகின்றோம், சுக்குநூறாக்குவோம் என்றால் மருத்துவ மாஃபியாவை அழிப்பதற்கு இவருக்கு நடவடிக்கை எடுத்தால் சரி, இவரை தூக்கினால் சரி என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மையாக எத்தனையோ விடயங்கள் சட்ட ரீதியான அணுகுமுறை கூடாக இப்போ குறித்த பணிப்பாளர்கள் ரெண்டு பணிப்பாளர்கள் தொடர்பாகத்தான் இவர்கள் இந்த கரிசனை இருக்கின்றது. அந்த 2 பணிப்பாளர்களையும் இந்த அரச திணைக்கள ரீதியான சட்டத்துக்கூடாக அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும், குற்றம் நிரூபிப்பதற்கான முயற்சியை அரசு செய்யும். ஆனால் அதற்கான கால இடைவெளி ஒன்று உருவாகும். டாக்டர் நாகநாதன் அவர்கள் இன்னும் பல திட்டங்களோடு செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பயணிப்பவர். அவருடைய செயல்பாடுகள் சிறந்து விளங்க வேண்டும். அவரும் செயற்பாட்டு ரீதியில் இந்த மருத்துவத்துறை, சுகாதாரத்துறைக்கு தனது அர்ப்பணிப்பு மிக்க பயணத்தை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஆர்வத்தோடு விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை.